மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த டயத்தில் ஆல்கோ ட்ரேட் நடக்குமா, ஸோ அது அப்பையும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கூட கேப் அப்பில் ஓப்பன் ஆகி தான் ட்ரேடிங் போயிருக்கு. ஸோ அது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி போயிருக்குன்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நம்ம பண்ணுறது ட்ரேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் செட்டப் பண்ணி இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த ட்ரேடிங் நடக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 5 மினிட்ஸில் தான் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆல்கோ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இது 10 o'clock உங்களுக்கு இந்த ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து மேனுவலாக ஒரு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே பண்ணுவோம். ஸோ அந்த லைவ் மார்க்கெட்டில் ஆர்டர் போட வேண்டிய ப்ரெஷர் இருக்காது. மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடியே பண்ணுறோம். ஸோ 8:45 8:30 அந்த மாதிரி. ஸோ 8:30 கூட நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். என்ன ஸ்கிரிப்ட், நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட்டு, 1 லாட்டா, 5 லாட்டா, 100 லாட்டா, ஸோ இந்த மாதிரி பேசிக் டீட்டெயிலை மட்டும் டாரட்டோட செட் பண்ணி நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகி 10 o'clock ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ இருக்கும். ஸோ இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன், அது எப்படி ட்ரேடிங் போகுதுன்னு ஃபுல்லாக பாருங்கள். இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், படித்து பாருங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது, இதை செட்டப் பண்ணி தர்றது, அப்புறம் அந்த ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறது, அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன் தான். அது ரிலேட்டடுக்கும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி தான் டெய்லி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இருக்க ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். இப்போ டேட்டா ஃபைலையும் டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆமி ப்ரோக்கர். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 28 JUL. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிஃப்டியோட ஃபியூச்சர் கான்ட்ராக்டை ஆட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டில் ஜூலை மாதம் 28 எக்ஸ்பைரி ஆகக்கூடிய நிஃப்டியோட கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். லைஃப் ஃபீட் ஸ்டார்ட், பேக்ஃபில் 30 days. லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சுன்னு செக் பண்ணுறோம். ஸோ 23,892. ஸோ 23,900 கிட்ட இருக்குது. அதனால் இப்போ 23,900 கால் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷன் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வீக்லி எக்ஸ்பைரியில் ஆட் பண்ணுறோம். ஸோ கம்மிங் டியூஸ்டே 14th எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த 14th ஆட் பண்ணிக்கிறோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணி வச்சுக்குவோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகையில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்று கால் ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டினா புட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகிறது மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகும். அதே கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா புட் ஆப்ஷனில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அதில் டிசைன் பண்ணிக்கோம். இப்போ நம்ம அந்த செட் பண்ண அந்த கால் ஆப்ஷனை இதில் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் கொடுத்துக்கிறோம். அடுத்து அந்த சீன்றதை மட்டும் பீன் மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். அடுத்து எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும், 1 லாட்டா 5 லாட்டான்னு சொல்லிட்டு. இதில் டிஃபால்ட்டாக 1 லாட்டுக்கு இங்கே ஆர்டர் பஞ்ச் ஆகி தான் இருக்கும். நான் 20 லாட்டுன்னு சொல்லிட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் 1 லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 5 லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், ஈவன் 100 லாட் 200 லாட்ஸ் கூட ட்ரேடிங் பண்ண முடியும். அடுத்து ட்ரேடிங் மெத்தட் வந்து நமக்கு போத்துன்னு இருக்கதை பை ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிக்கிறேன். பை ஒன்லினா ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பை பண்ணுறதுக்குரிய அமௌண்ட் இருந்தால் போதும், நம்மளால் இந்த ஆல்கோ ட்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து டேஷ்போர்ட் போயிட்டு ரெண்டையும் அப்டேட் கொடுத்துக்கலாம். அடுத்து ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்குறோம். இது கொடுத்தோன்னே ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். நெக்ஸ்ட் டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,240 டாரட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது, எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.